அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். புதுசாக என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அல்ஃபஹம் சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் போன்லெஸ் சிக்கனில் செய்ய போகிறேன். எந்த ரெசிப்பியும் உங்களுக்கு ஃப்ளேவரோ ரொம்ப டேஸ்ட்டாக அமையணும் அப்படின்னா நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதனால் நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி மேரினேட் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பராக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ நம்ம போன்லெஸ் சிக்கனை ஒரு சாப்பிங் போர்டில் வச்சு நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா நீட்டாக ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பீசஸில் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாகவே நான் கட் பண்ணிக்கிறேன். எல்லா பீஸையும் கட் பண்ணி முடித்தோன்னே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மீதி இருக்க பீஸையும் இதே மாதிரியே பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். உங்கள் ப்ரிஃபரன்ஸுக்கு நான் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் போன் பீசஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க எல்லா சிக்கன் க்யூப்ஸையும் ஒரு பவுலுக்கு மாற்றி ஒரு 2 ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். ஒரு 2 ஸ்பூன். காரம்லாம் உங்கள் ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக வேணும்னா கம்மியாக, நிறையா வேணும்னா நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணுறேன். ஒன் பிஞ்ச் ஆஃப் ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஹோல் எக்கு இதில் ஆட் பண்ணி ஃபுல்லாக மேரினேட் பண்ண போகிறேன். சிக்கன் வந்து ஜூஸியாக வரணுன்னா ஒரு ஹோல் எக்கை ஆட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக மேரினேட் பண்ணி 1 hour நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். சிக்கன் வந்து ட்ரையே ஆகாது. நீங்கள் சப்போஸ் சம்டைம்ஸ் ஓவர் குக் ஆனாலும் இந்த எக்கு நம்ம சேர்க்குறதுனால நல்ல ஜூஸியாக அந்த சிக்கன் இருக்கும். ஃபுல்லாக மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட் நம்ம ஆட் பண்ணி திருப்பியும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழித்து நம்ம இதை கிரில் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா ஆயிலில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நீங்கள் லைட்டாக சாட்டே பண்ணி எடுக்கலாம். ஃப்ரை பண்ணுறதும் கிரில் பண்ணுறதும் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ். பட் நான் இன்றைக்கி எப்படி கேஸ் ரேஞ்ச் ஓவனில் வந்து குக் பண்ணுறதுங்கிறத காட்ட போகிறேன். பிகாஸ் ஆயில் ஃப்ரீயாக செய்யலாம்ல, அதனால் நான் இதில் கொஞ்சம் கூட ஆயில் ஆட் பண்ணல. பட் கிரில் பண்ணும்போது ஆயில் அந்த மசாலாவில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மசாலாவில் போட்டு ப்ரஷ்ஷால் நம்ம லைட்டாக அது மேலே க்ரீஸ் பண்ணால் அந்த ஆயில் வந்து கிரில் பண்ணும்போது ஒரு நல்ல கிறிஸ்பினஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஃபுல்லாக ஆயில் நிறையா ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் தானே ஆயில் யூஸ் பண்ணுறோம். இப்போ மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் கொஞ்சமாக இந்த மசாலாலாம் கலராமல் பைண்ட் ஆகணும் சிக்கனோடுங்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணாமல் ஆயிலில் போட்டாலும் டக்குன்னு மேரினேஷனுக்கு டைம் கொடுக்காமல் நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணாலும் அது உடனே எண்ணெயில் அப்படியே பிரிஞ்சிரும். இல்லைன்னா எண்ணெய் வந்து அப்படியே ரெட் கலர் ஆயிரும். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் எண்ணெயோட கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாது, லைட்டாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் கிரில் பண்ணாலும் அதிகமாக அதில் இருக்கிற மசாலா வந்து கீழே அப்படியே உருகி கீழே ஊற்றாது. நான் மேரினேட் பண்ணி எடுத்துட்டேன்.
இப்போ ஒரு யூஸ் அண்ட் த்ரோ ஸ்டிக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இந்த மாதிரி குத்தி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பக்கம். இந்த மாதிரி எல்லா பீசஸையும் எப்படி சிக்கனில் சூப்பராக அந்த மசாலா கோட்டாயிருக்குன்னு பாருங்கள். பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்குது. இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. மீதி இருக்கிற மசாலாவை தூக்கி போடக்கூடாது, அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுங்க. லாஸ்ட்டாக நம்ம க்ரில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதில் தான் நம்ம ஆயில் ஆட் பண்ணி அந்த சிக்கனில் க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் க்யூப்ஸை பாருங்கள். இப்போவே சமைச்ச ஃபீலிங் தருது, வேறு லெவல். அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை அவன் கிரில்லில் வச்சிட வேண்டியதான். பார்த்து சுட்டுக்காமல் வைக்கணும். நான் கீழே இருக்கிற கேஸ் பர்னரை தான் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த ஃபுல் வியூ பார்க்கலாம். நல்லா உள்ளே தள்ளி அந்த ஹீட்லேயே அந்த சிக்கன் வந்து வெந்துடும். இப்போ கொஞ்சம் குக்கானோடனே அதை லைட்டாக நம்ம திருப்பி விடணும். ஒரு பக்கம் வெந்தோன்னே இன்னொரு பக்கம். இப்போ அந்த சிக்கன் அழகாக ஆயில் வந்து தன்னாக வந்திருக்கு பாருங்கள். செம்ம ஹீட்டாக இருக்குது. இப்படி நம்ம பரட்டி விட்டோம்னா எல்லா பக்கமும் ஈக்குவலாக ஹீட்டு பட்டு அது நல்லா வெந்துடும். நம்ம திருப்பி க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். கொஞ்சம் நேரம் கீழே குக்காகி முடித்தோன்னே இப்போ நம்ம கொஞ்சம் அந்த மசாலாவில் ஆயில் ஆட் பண்ணி இப்போ க்ரீஸ் பண்ண போகிறோம். இந்த மசாலா வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதிலே திருப்பி வைக்கிறோம் பாருங்கள். நம்ம வச்சுருக்க மசாலாவை ஆயிலில் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா மசாலாவையும் க்ரீஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடணும். அப்போ அந்த ஆயில் லைட்டாக அந்த சிக்கனில் இருக்கும் போது அந்த ஹீட் பட நல்லா அந்த மேலே இருக்க லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாகும். ஆல்மோஸ்ட் எல்லா மசாலாவையும் முடிச்சுட்டேன். கீழே வந்து ஒரு ஃபாயில் பேப்பர் விரிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து சிக்கன்லேருந்து அது குக் ஆகும்போது ஒரு வாட்டர் வர்றது வந்து கீழே ஊற்றுனா அந்த ட்ரே வந்து கழுவும் போது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு ஃபாயில் பேப்பர் விரித்து நான் இந்த மாதிரி குக் பண்ணுறேன். இப்படி சூப்பராக குக் ஆகி பர்னரை இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன். கிரில் மோடு சுட்டுக்கிட்டாங்க. இப்போ இதை ஃபுல்லாக இப்போ மேலே நம்ம பர்னர் ஆன் பண்ணிக்கிறதுனால நல்லா கிட்டக்க ஹீட்டு வந்து சீக்கிரம் குக்காக ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி திருப்பி விட்டு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம சிக்கன் ரெடி ஆயிரும். ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. லைட்டாக ஒரு
இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் நல்லாயிருக்கும்னு வச்சுருந்தோம். இப்போ நம்ம எம்மியான அல்ஃபஹம் சிக்கன் பிளேட்டிங் பண்ணி வச்சாச்சு. நல்ல டெண்டர் சிக்கன், அவ்வளோ ஜூஸியாக செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் பிரியாணியோட அதை சர்வ் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ஸ்டிக்லேருந்து ரிலீஸ் பண்ணுறத பாருங்கள். கொஞ்சம் கூட பிய்யாமல் எப்படி சூப்பராக வருது பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி பிரியாணியோட ஹைதராபாத்தி மட்டன் பிரியாணி, ரைத்தா, பட் சிக்கன் கிரில். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.